பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் என்று எதிர்பார்க்கலாம் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு ஆபிரகாமை நோக்கி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்க முடிகிறது. அவன் புறப்பட்டு வந்த பிற்பாடு அவன் சுதந்திரத்துக்குள்ள போற இடத்திற்கு போவதற்கு என்பதாக ஒரு அடி கூட நிலம் அவனுக்கு இல்லை. எந்த ஆசீர்வாதத்திற்கு உரிமைக்காரனா இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஆகையால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்களின் தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகிறேன், என்னை கர்த்தர் எப்படி உலகத்துக்கு ஆசீர்வாதமா வைக்க முடியும் என்று பல நேரங்களிலே அவன் சிந்தித்திருக்கலாம். ஆனால் ஒன்று, விசுவாசத்திற்கு வல்லமை இருக்கிறது. விசுவாசம் பறந்து செல்லக்கூடிய கிருபை பெற்றது. ஆனால் உங்களுக்குள் விசுவாசம் இருக்குமானால் விசுவாசத்தோடு பேசுங்கள், விசுவாசத்தோடு வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களையும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைப்பார் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. என கண்பானுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். குடும்பத்துல கணவர் ரொம்ப குடியினால் குடியினால் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அந்த குடிக்காரன் மனிதனால் பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கடந்து சென்றார். ஆனால் அந்த தாயோ இயேசுவை நேசித்தபடியினால் அந்த தாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்க பிள்ளைகளும் சமுதாயத்திலே நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் தன் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். மகளே, நீ கண்ணீர் வடிக்காதே, மகளே நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சமாதானத்தோடு இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அந்த மகளுடைய வாழ்க்கையில், அந்த தாயுடைய வாழ்க்கையிலே விழுந்தது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள், பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள். இன்றைக்கு அந்த ஜெபத்தின் விளைவாக ஹல்லேலூயா அந்த அவங்க அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருப்பாரானால் நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு ஒருவேளை ஒரு துளி கூட ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பல தடைகள் காணலாம். இந்த தடைகள் எல்லாம் எப்படி மாறும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து கர்த்தர் சொன்னபடி நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வைப்பார். நம் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமையிலே தேவன் அழைத்து கொண்டு செல்வார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆம் பிரியமான இந்த தேவனுடைய மக்களுக்கும் உலகத்தாருக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு நற்கந்தமாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு உங்களை ஒப்புக்கொடு. இன்றைக்குள்ள சூழ்நிலை நான் பார்க்க வேண்டாம், இன்றைக்குரிய வேதனையை நான் பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நாம் ஜீரோவில் இருக்கலாம், அந்த ஜீரோ நிலைமையை கர்த்தர் மாற்றுவார்.
இந்த வேதனை கத்தர் மாற்றி, இந்த நெருக்கத்தை கத்தர் மாற்றி உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக தேசத்திலே மாற்றுவார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சோர்ஸும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடந்தான் என்று பார்த்தபடினால் அவன் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டான். அதே போல நீங்களும் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். வருகிற நாட்களிலே, எதிர்காலங்களிலே ஒரு ஆசீர்வாதமுள்ள சன்னதிகளாக, அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய சன்னதிகளாக கர்த்தர் மாற்ற போவதற்காக நன்றி. நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, நாங்கள் அதை பிடித்துக் கொண்டோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.